கண்டிப்பா சார். இனிமே இந்த கேஸ் என்னோட பொறுப்பு. அந்த கார்த்திக் என்னாச்சு, இப்ப எங்க இருக்கான், இப்ப என்ன பண்றான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சார். ஓகே அன்பு, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வாங்க. மித்ரா, மித்ரா, மாமா. ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்குமா, பேசு. சரிங்க மாமா, பேசுறேன். காந்திமதி அம்மாவா? இவங்க எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்றாங்க? ஒருவேளை இவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிருக்குமோ? அதை பத்தி கேட்கறதுக்காக தான் எனக்கு கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, மித்ரா நல்லா இருக்கியாம்மா? மித்ரா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? இருக்கேம்மா, எப்படியோ இருக்கேன். எப்படி ஆளும் பேருமா சந்தோஷமா இருந்த வீட்டுல இன்னைக்கு நான் மட்டும் உசுர கையில பிடிச்சிட்டு உக்காந்துருக்கேம்மா. இன்னும் அந்த ஆண்டவன் எத்தனை துன்பத்தை எனக்கு வச்சிருக்கான்னு தெரியல. சரி விடுமா, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. மித்ரா, எனக்கு தான் தானிய நடப்பாவே இருக்கு. கொஞ்சம் அவ பக்கத்துல இருந்தா போன் அவ கையில கொடுக்குறியா? தானியா ஸ்கூலுக்கு போயிட்டாமா? ஓ ஆமால்ல, நான் ஒருத்தி நேரங்கட்ட நேரத்துல போன் பண்ணி உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல. சரி மித்ரா, அவ நல்லா இருக்கால்ல? நல்லா இருக்காமா? அது சரி, உன் கூட இருந்தா அவ நல்லா தான் இருப்பா. நீ பிள்ளைங்களை நல்லா பார்த்துப்ப, வளர்த்து எடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் தான் யாருமே இல்லாதவளா ஆயிட்டேன். மித்ரா, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஐயோ இல்லம்மா, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அதான். நீங்க சொல்லுங்கம்மா. என்னத்த என்னம்மா சொல்ல, இந்த பாவி பைய தானியா வாழ்க்கைக்காவது ஒரு தடவை யோசிச்சு பார்த்தானம்மா? இப்படி தாயில்லா பிள்ளைய தகப்பம் இல்லாத பிள்ளைய வளர விட்டுட்டான் பாத்தியாம்மா? அதை நினைக்க நினைக்கதான் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது மித்ரா. என்னன்னே தெரியலம்மா, 2 நாளா எனக்கு மனசே சரியில்லை. ஏதோ சொல்ல முடியாத ஒரு துக்கம் என் மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னே தெரியல. கார்த்தி ஏதோ ஆபத்துல இருக்கான்னு காந்திமதி அம்மாவுக்கு தோணி இருக்கு. அதாம்மா, உன்கிட்ட பேசினாலாவது கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு உன்னை கூப்பிட்டேன். சொல்லுங்கம்மா. நீயும் 6-7 வருஷமா இந்த வீட்டுல தானே இருந்த. நான் இவனை இப்படி கேடு கட்டவனா வளர்க்குற ஆளாம்மா? நீயே சொல்லு. அவன் நல்ல மாதிரியே இத்தனை வருஷமா இருந்திருக்கானேம்மா. இந்த பய புத்தி இப்படி சாக்கடையா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. ஏன் பிள்ளையா இப்படின்னு யோசிச்சு யோசிச்சு என் பெத்த வேறு பத்தி எரியுதும்மா. ஓடி ஓடி நான் எத்தனை ஊர் சாமியை கும்பிட்டுருப்பேன். ஒரு கடவுளுக்கு கூடவா அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு தோணல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சண்டாள பாதக என்னமோ ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டானா. போலீஸ் எல்லாம் அவனை தேடிட்டு இருக்காங்களாம். அவன் உன்னை ஏதாவது தேடி வந்தான மித்ரா? இல்லம்மா, இங்க எதுவும் வரலமா. அவன் வருவான், கண்டிப்பா வருவான். உன்னை அவன் நிம்மதியாவே வாழ விட மாட்டான். மித்ரா, நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா. இத சொல்லி உன்னை ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லதான் கூப்பிட்டேன்.
இவனை பெற்றதுக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு தொல்லையா இருக்கு மித்ரா. இப்படி ஒரு பிள்ளை யாருக்குமே தேவையில்லைம்மா. அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சாலாவது அவனை தூக்கி போட்டுட்டு 4 நாளைக்கு அழுதுட்டு நிம்மதியாவது இருப்பேன். ஆனா அதுவும் நடக்க மாட்டேங்குது. அவன் உயிரோட இருக்கிறதுனால எனக்கு நிம்மதியே இல்லை. அவன் செத்தாலாவது நிம்மதியா இருக்கலான்னு பாக்குறேன். அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆனா என் வாய்தான் மித்ரா இப்படி எல்லாம் சொல்லுது. இன்னும் என் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல அவன் எங்கேயாவது நமக்கு தொந்தரவா இல்லாம உயிரோட இருக்கட்டும் தான் தோணுது. ஆனா இந்த மன உளைச்சல் என்னால தாங்க முடியல மித்ரா. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. மித்ரா, என்னம்மா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. அம்மா, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நீங்க கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. என்னால இப்ப ஃப்ரீயா பேச முடியலம்மா. எல்லாம் நல்லதே நடக்குமா. நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா மித்ரா, நீ வேலை பாரு. எனக்கு எல்லாமே அம்மா அப்பா எல்லாம் நீங்க தான். ஏன்னா எனக்கு அப்பா இல்லையே. அவன் எங்கேயாவது நமக்கு தொந்தரவா இல்லாம உயிரோட இருக்கட்டும் தான் தோணுது. மித்ரா, எங்கம்மா போற? மித்ரா, 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 எங்க போற? மித்ரா, நில்லுமா. மித்ரா, கேட்கறேன், எங்க போற? மித்ரா, நில்லுமா. மித்ரா, மித்ரா, நில்லுமா. மித்ரா, அட நில்லு. மித்ரா, மித்ரா, நில்லுமா. மித்ரா, எங்க போற? ஆட்டோ. ஆட்டோ எதுக்குமா மித்ரா? நிறுத்துங்க. மித்ரா, நான் எங்கம்மா போகணும்? அண்ணா, வலசரவாக்கம் போகணும்னா. போலாமா? மித்ரா, இப்ப எதுக்கு வலசரவாக்கம் போற? போலாமா? மித்ரா, போலாண்ணா. மித்ரா, மித்ரா. ஐயோ, இவன் எதுக்காக இப்ப வலசரவாக்கம் போறா? ஏற்கனவே பிரம்ம பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கா. இதுல தனியா வெளியில வர போறா. எதுக்காக போறான்னு தெரியலையே. மாப்பிள்ளையும் எங்க போயிருக்கான்னு தெரியல. முதல்ல உனக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லிடலாம். சொல்லுங்க சார். மாப்பிள்ள, எங்கடா இருக்க? அது ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். டேய், இங்க சின்ன பிரச்சனைடா. பிரச்சனையா? என்ன மாம்சு, என்ன பிரச்சனை? அது வந்து மாப்பிள்ள, அது வந்து மித்ரா. யோ, வளராம சொல்லியா? இருக்கிற டென்ஷன் பார்த்தாது நீ வேற என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அது வந்து மித்ரா மித்ரா. யோ, என்னையா? என்ன மாம்சு, மித்ராக்கு என்னாச்சு? சொல்லு மாம்சு. அது மித்ராக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் வந்தது கூட தெரியாம அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. அப்போ நான் தான் சொன்னேன் ஃபோன் வந்திருக்கு, எடுத்து பேசுமான்னு. அதுக்கப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் என்னையா சொல்லி தொலை மாம்சு. நான் வெளியில் உட்காந்துருந்தேன், திடீர்னு என்ன விறுவிறுன்னு கிராஸ் பண்ணி போனான். யோ, என்னையா சொல்ற? எங்கேயா போனா? ஐயோ, அதான் மாப்பிள்ள, எனக்கும் என்ன ஏதுன்னு புரியல. நானும் அவளை நிறுத்தி எங்கம்மா போற என்ன ஏதுன்னு கேட்குற, பதிலே சொல்லல. பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அப்புறம் ஒரு ஆட்டோ ஏறி வலசரவாக்கத்துக்கு போன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. யோ மாம்சு, அவ ஆட்டோ பிடிச்சி போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? போய் தடுத்துருக்கலாம்ல. அதான் சொன்னடா, நான் அவளை தடுத்தேன்டா. அவன் கிட்ட பேசவே இல்லடா. என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஆட்டோல ஏறி வந்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. என்ன பண்ண சொல்ற? உன்னை நம்பி தானே நான் வெளியில வந்தேன். நீ அவளை ஃபாலோ பண்ணாம எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க. டேய், எல்லாமே கண்ணு மூடி கண்ணு திறக்கிறவங்களும் நடந்துருச்சுடா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இதை பாரு மாப்பிள்ள, நீ என்ன தப்பு சொல்லிட்டு இருக்காம நேரம் கிளம்பி வாடா. மாம்சு, உன்னால வாடா. வரேன். வா சீக்கிரம் வா. உன்னை என்னைய தப்பு சொல்றான்? என்னம்மா, நானே அவளை அனுப்பி வச்ச மாதிரி. ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே.
என்னம்மா, என்ன விஷயம்? அது அவசரமா இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம் மேடம். சொன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் சொல்லுவீங்களா? எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? மா, உனக்கு முன்னாடி எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தல, போய் ஓரமா உட்காருமா. மேடம் கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ். போய் உட்காருன்னு சொல்றேன்ல, போமா. இப்போ ஏன்டா என்ன முறைக்கிற? உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல. யோ சொல்லி தொலையா, எங்கதாயா போனா? அதான் சொன்னேனடா, வலசரவாக்கத்துக்கு போனதா ஆட்டோ ஏறி போனான். யோ மாம்சு, அவ போனானா நீ தடுத்து நிறுத்த வேண்டியதானே? உனக்கு அறிவே இல்லை? தடுத்தேன்டா. நான் கேட்டேன் எதுக்கு வலசரவாக்கம் போறேன்னு. பதிலே சொல்லி அவள் பாட்டுக்கு ஆட்டோ ஏறி போயிட்டே இருக்கா. என்னால் என்ன பண்ண முடியும்? யோ சும்மா ஏயா, அவ ஆட்டோல ஏறி போனானா நீ இன்னொரு ஆட்டோல ஏறி போக வேண்டியதானே? அவ எங்க போறா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இல்ல அட்லீஸ்ட் ஃபாலோ அப் பண்ணிருக்கலாம்ல. ஆமாம் மாப்பிள்ள, கரெக்டாக தான் சொல்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேனா, அதையெல்லாம் என்னால் யோசிக்க முடியலடா. மற்றதுக்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசுவல, இதுக்கு அறிவில்ல? தலை எழுத்தியா உன்னோட. யோ மாம்சு, ஆட்டோ எந்த பக்கம் போச்சுன்னா கரெக்டாக தெரியுமா? அதே சொல்லி தொலை. ஆட்டோ வலசரவாக்கம் பார்த்து தான்டா போச்சு. அந்த ஏரியாவில் தான் எங்கேயாவது இருப்பா, கண்டுபிடிச்சிடலாம். டென்ஷன் ஆகாத. சார் என்னம்மா? சார், இன்ஸ்பெக்டர் பார்த்து கொஞ்சம் பேசணும் சார். ப்ளீஸ் சார். ஏம்மா போய் உட்காருமா. கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க வந்திருக்க. நாங்களே கமிஷனர் வராம கையும் ஓடாம காலும் ஓடாம துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீ வேற போய் உட்காருமா. ஐயா ஃப்ரீயானதும் நானே வந்து கூப்பிடுறேன். அங்கே போய் உட்காருமா. நான் தான் சொல்றேன்லம்மா, போய் உட்காருமா. எல்லா இடத்துல தேடியாச்சா? இதுக்கு மேல எங்கதான் போய் தேடுறது? இப்படி கேட்டால் என்னால் என்னடா சொல்ல முடியும்? வெத்தலையில் மை போட்டால் பார்க்க முடியும். மித்ரா கிடைக்கிற வரைக்கும் தேட வேண்டியது தான்டா. ஏம்மா, நீங்க தானே ஐயா பார்க்கணும்னு சொன்னீங்க? ஆமா. ஐயா இப்ப ஃப்ரீயா தான் இருக்காரு. நீங்க போய் பாருங்க. போய் உள்ள போய் பாருங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்கம்மா. இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீங்க தான் என்ன பார்க்கணும்னு சொன்னதா? ஆமா சார், நான் தான் பார்க்கணும்னு சொன்னேன். சரி சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார், என் பேரு மித்ரா. என் ஹஸ்பண்ட் பேரு வினய். சரிம்மா. அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார். சரி சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? அதான் கேக்குறல்ல, சொல்லுங்கம்மா.
அது வந்து என்ன மித்ரா நீ சொல்லிட்டு வர மாட்டியா? உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடுறது? ஹலோ, நீங்க யாரு? நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க? சார், என்னோட பேர் வினய். இவங்க என்னோட ஒய்ஃப் சார். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஆளை காணும் நீங்க தேடிட்டு வந்தேன் சார். என்னம்மா, ஃபேமிலி ப்ராப்ளமா? என்னம்மா, நான் பாட்டு கேட்டு இருக்கேன், பதில் சொல்ல மாட்டீங்க. வீட்டில் எதுவும் பிரச்சனையா? ஆமாம் சார், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை தான். என்னம்மா, சாதாரண ஃபேமிலி இஷ்யூக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க மேல எவ்வளவு அக்கறை இருந்தா இப்படி பதறிட்டு வந்து நிப்பாரு? சார் இல்ல. மா, நீ பேசாதம்மா. இத பாருமா, போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது கொலை பண்றவனும் கொள்ளடிக்கிறவனும் வரையாடாது. ஃபேமிலி பிரச்சனைனா நீங்களே பேசி சால்வ் பண்ணிக்கணும். கணவனும் மனைவியும் 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஈஸியா சால்வ் பண்ணலாம். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இத பாருங்கம்மா, இனிமே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, புரியுதா? சார், உங்களுக்கும் தான் கட்டின பொண்டாட்டி ஸ்டேஷனுக்கு வர்ற அளவுக்கு இப்படியா நடந்துப்பீங்க? பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் பக்குவமா டீல் பண்ணுங்க சார். சரிங்க சார், நான் பார்த்து. சரி, ஓகே. உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சார். பரவாயில்ல, மித்ரா வா போலாம். மித்ரா வா போலாம். இப்படியே அழுதுட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? டேய் மாப்பிள, கொஞ்சம் பொறுமையாடுறா. அவளோட நிலைமை புரியும், நீயும் கத்துன எப்படி? மாம்சே, நீ கொஞ்சம் சுமாரியா? இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். மித்ரா சொல்லு. மித்ரா, நீ இப்படியே அழுதுட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் சொல்லு. இப்போதைக்கு தேவையில்லாம நீ போலீஸ் ஸ்டேஷன் போன. மித்ரா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க பாரு மித்ரா, இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வாயை திறந்து பதில் சொல்ல போறியா இல்லையா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன, ரொம்ப ஈஸியா நடந்ததெல்லாம் மறந்துரு, நார்மலா இரு, அழாத, கோவப்படாதன்னு சொல்லுவீங்க. எனக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும் தான் தெரியும். கொலை பண்ணிருக்கேன். இந்த கையால நான் ஒரு உயிரை எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு அம்மாக்கு பையன் இல்லாம பண்ணிருக்கேன். ஒரு குழந்தைக்கு தகப்பன் இல்லாம பண்ணிருக்கேன். இதெல்லாம் நினைக்க நினைக்க என் குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது வினய். என்னால நிம்மதியா இருக்க முடியல. அதுக்கு நீ இப்ப போய் சரண்டர் ஆயிட்டனா உன்னோட குற்ற உணர்ச்சி போயிடுமா? ஜெயிலுக்கு போய் நீ நிம்மதியா உட்காந்துடணும். சொல்லு மித்ரா, அதானே உனக்கு வேணும்? அதானே? இப்ப நீ போலீஸ்ல போய் எல்லா உண்மையை சொல்லி நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி தண்டனை ஏத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் நினைச்சிட்டு இருக்கியா? மித்ரா, இந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிடும் மித்ரா. மீடியா, பேப்பர் எல்லாத்துலயுமே நம்ம கதை தான் ஓடும். அதெல்லாம் கூட விட்டுரு. இதெல்லாம் நீ ஒரு நல்லவனுக்கு செஞ்சா கூட பரவாயில்ல. அவன் ஒரு கிரிமினல், கேடு கெட்ட பொறுக்கி. ஏன் மித்ரா, அவனுக்காக நீ வாழ்க்கை பூரா கொலைகாரிங்கிற பட்டத்தோட இருக்க போறியா? வெளியில நம்ம பையன் விக்ரம் கொலைகாரியோட பையங்கிற பட்டத்தோட தெரியணுமா? சொல்லு மித்ரா. தானியாவை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா மித்ரா? அவங்க அப்பா கெட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உன்னை நம்பிதான் வந்துச்சு. இப்ப அவங்க அப்பா உன் கையால தான் செத்துட்டான்னு தெரிஞ்சா அந்த குழந்தையோட மனசு எவ்வளவு பாடுபடும்? அதை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா மித்ரா? மித்ரா, உனக்கு குற்ற உணர்ச்சி வர்றதெல்லாம் சரிதான். மனுஷனா பிறந்தா அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே எடுத்து கௌத்தம்லாம் செய்ய முடியாது. இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆனன்னு வச்சுக்கோ, ஒன்ன மட்டும் இல்ல, இந்த தப்பா மறைச்சதுக்காக என்ன இதோ நிக்கிறாரு இருந்தாலும் இந்த ஆளு செத்த உழுதிக்கு போடுவாங்க. அப்புறம் நம்ம பசங்க விக்ரம், தானியா நடு தெருல திரிவாங்க. அது உனக்கு சந்தோஷமா? சொல்லு மித்ரா. இதுக்கெல்லாம் நீ எனக்கு பதில் சொல்லிட்டு நீ போய் தாராளமா போலீஸ்ல சரண்டர் ஆகு. நாங்களாம் யாரும் முக்கியம் இல்ல, உனக்கு உன் குற்ற உணர்ச்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு போ. தாராளமா போ, யார் வேண்டாம்னா. டேய், என்னடா நீ அவன் நிலைமை தெரிஞ்சு இப்படி பேசிட்டு இருக்க?
மித்ரா அழாதம்மா. என்னால முடியல மாமா. இதை பாருமா, உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுது. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அதே மாதிரி தான் நாங்களும் கஷ்டப்படுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. வீட்டுக்கு பின்னாடியே அவன் பணத்தை புதைச்சி வச்சுருக்கோம். நினச்சி பார்த்தாலே உடம்பால் படபட நடுங்குது. இது பாருமா, நீ அவனை கொலை பண்ணிட்டு தான் நினச்சிட்டு இருக்க. அதனால தான் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறேன். நீ அவனை கொலை பண்ணல, உன்னை தற்காத்துக்கிறதுக்காக அவனை தள்ளி விட்ட. அதில் அடிப்பட்டு அவன் செத்துட்டான். இது ஒரு ஆக்சிடெண்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி என்னென்ன இதை போய் நீ போலீஸில் சொன்னா அவங்க ஆக்சிடெண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க, கொலை தான் சொல்லுவாங்க. அதுக்கு உனக்கு தண்டனை கொடுப்பாங்க. செய்யாத கூட்டத்துக்கு எதுக்கம்மா தண்டனை அனுபவிக்கணும்? நீ இப்படி பயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு அது எல்லாத்தையுமே பாதிக்கும். புரிஞ்சுக்கோ.